வெல்கம் டு ஐடிஎம் அக்டேஸ் சால்டட் யூடியூப் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எலக்ட்ரிஷியன்லேருந்து செகண்ட் இயர் டாப்பிக்லேருந்து கண்ட்ரோல் பேனல் ஒயரிங் அப்படின்ற டாபிக் பார்க்க போகிறோம். சரிங்களா? கண்ட்ரோல் பேனல் டாபிக் ஒயரிங் வந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக் இது. இது வந்து இப்போ பார்த்திங்க அப்படின்னா டிஎன்பிசிலேருந்து கேட்கக்கூடிய டிஎன்இபி ஃபீல்டு அசிஸ்டண்ட்டாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் ரயில்வே, பிஹெச்எல், ஓஎன்ஜிசி, சரிங்களா, இது மாதிரி இஸ்ரோ, டிஆர்டிஓ இதுலேருந்து கேட்கக்கூடிய கொஷின்ஸும் இது ரிலேட்டடான கொஷின் தான். சரிங்களா? யார் வேணால் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எலக்ட்ரீஷியன் ப்ளஸ் ஒயர்மேன், எலக்ட்ரிக்கல் டிப்ளமோவில் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங், பி எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், இவங்களுக்கு எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஷின்ஸ் அப்படி பார்த்தா இது எல்லாமே மல்டிபிள் சாய்ஸ் கொஷின் தான். சரிங்களா? ஃபஸ்ட்டு கொஷின் பார்க்குறோம். நம்ம சேனல் புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இந்த மாதிரியான டாபிக்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன், அதையும் பார்த்து பயன்பெறுங்க. ஃபஸ்ட்டு கொஷின் பார்க்கலாம். விச் இஸ் சப்ளை இண்டிகேட்ஸ் பை கலர் ஆஃப் கண்டக்டர் எக்ஸிபிட்டட் ஆன் ரெட்டு, ப்ளூ, பிளாக். சரிங்களா? அண்டு பிளாக்னு கொடுத்துருக்காங்க. அதாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சிவப்பு, நீலம் மற்றும் கருப்பு நிறங்களில் வெளிப்படுத்தப்படும் கடத்தியின் நிறத்தால் எந்த சப்ளை குறிப்பிடப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இது எந்த சப்ளை சிஸ்டத்துக்கு இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுவாங்க, ரெட்டு, ப்ளூ, பிளாக் அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சப்ளை டிசி 3 ஒயர் சிஸ்டம். சரிங்களா? சப்ளை டிசியில் 3 ஒயர் சிஸ்டத்தில் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுறாங்க. சரிங்களா? அடுத்தது செகண்ட் கொஷின். விச் கேபிள் டை ஆர் யூஸ்டு டு பஞ்ச் த ஒயர். அதாவது ஒயரை வந்து பஞ்ச் பண்ணி கட்டுறதுக்கு எந்த டைப்பு கேபிள் டை யூஸ் பண்ணுறாங்க, என்ன மெட்டீரியல் டைப் ஆனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைலான் டை. சரிங்களா? நைலான் கேபிள் டைல் தான் யூஸ் பண்ணுவாங்க. பார்த்துருப்பீங்க நம்மளுடைய பைக்லேயும் சரி, ஒரு சில ஒயரிங்லாம் பார்த்தீங்கன்னா பைக்கில் கூட ப்ளஸ் கண்ட்ரோல் பேனல் ஒயரிங்கில் பார்த்தாலும் சரி நைலான் டை ஒயிட் கலரில் கட்டி இது பண்ணியிருப்பாங்க. அப்போ நைலான் டை தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? அடுத்தது விச் டிவைஸ் இஸ் அவாய்டட் இன் த பேனல் போர்டு அசம்பிளி. அதாவது பேனல் போர்டில் கண்ட்ரோல் பேனலில் நம்ம ஒயரிங் பண்ணும்போது இந்த டிவைஸை வந்து நம்ம அதில் ஃபிட் பண்ண மாட்டோம் அப்படின்றாங்க. எந்த சாதனத்தை பேனல் போர்டு அசம்பிளில் உபயோகப்படுத்துவது இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. கொடுத்துருக்க ஆப்ஷனை பாருங்கள். சரிங்களா? இண்டிகேட்டிங் லேம்பு, ஐசோலேட்டிங் சுவிட்சு, புஷ் பட்டன் இது எல்லாமே யூஸ் பண்ணுவோம் சென்சாரை தவிர. சரிங்களா? அப்போ சென்சாரை தான் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். சரிங்களா? சென்சாரை வந்து கண்ட்ரோல் பேனலில் இந்த இடத்துல பேனல் போர்டில் வைக்க மாட்டோம். சரிங்களா? அதுதான் சொல்கிறாங்க. அடுத்தது ஃபோர்த்து கொஷினு. வாட் இஸ் த நேம் ஆஃப் த டிவைஸ் மார்க்டு எக்ஸ்ன்னு மார்க் பண்ணியிருக்கிற இந்த டிவைஸுடைய பேர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆக்சிலரி காண்டக்ட் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இது வந்து ஆக்சிலரி காண்டக்ட் அப்படின்னு பார்த்துருப்போம். அடுத்து ஃபிஃப்த்து கொஷின் பார்த்திங்கன்னா, வாட் இஸ் த நேம் ஆஃப் த ஒயர் அக்சசரி யூஸ்டு இன் கண்ட்ரோல் பேனல் ஒயரிங். அதாவது படத்தில் கொடுத்துருக்குற இந்த டைப் இந்த அக்சசரிஸோடைய பேர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நேம் ஆஃப் த அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து டின் ரெயில்ஸ். சரிங்களா? இதில் தான் வந்து சர்க்யூட் பிரேக்கராக இருக்கட்டும், பிஎல்சியாக இருக்கட்டும், மற்ற எந்த காம்பவுண்டுமே இதில் தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம். சரிங்களா? அதுதான். அப்போ இது வந்து ரொம்ப முக்கியமான பொருள் தான் இது. சரிங்களா? வச்சுங்க. இதுமாரி டின் ரெயில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? காண்டக்டர்ஸு எல்லாமே இதில் தான் ஃபிட் பண்ணுவோம். நான் வச்சுங்க. அடுத்தது வாட் இஸ் த நேம் ஆஃப் த டிவைஸ் மார்க்டு எக்ஸ் இன் த சர்க்யூட். அடுத்தது 6வது கொஷினில் எக்ஸ்ன்னு மார்க் பண்ணியிருக்கிற அந்த பொருளோட பேர் என்னன்னு கேட்குறாங்க. சரிங்களா? அது வந்து பார்த்தாலே உங்களுக்கே தெரியுது, ஓவர்லோட் ரிலேவுடைய ட்ரிப்பு. சரிங்களா? ஓவர்லோட் ரிலே, தெர்மல் ஓவர்லோட் ரிலே. சரிங்களா? அதுதான். அப்போ இந்த இடத்துல கொடுத்துருது ஓவர்லோட் ரிலேவுடைய ட்ரிப்பர். அடுத்தது 7th கொஷினு. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா வாட் இஸ் த நேம் ஆஃப் த அக்சசரி யூஸ்டு இன் கண்ட்ரோல் பேனல் ஒயரிங். இந்த நேம் ஆஃப் த அக்சசரிஸை கண்ட்ரோல் பேனலில் நம்ம யூஸ் பண்ணுறோம். இது என்ன பேருன்னு கேட்குறாங்க. சரிங்களா? இது என்ன டைப் அப்படின்னா இது வந்து கேபிள் பைண்டிங் ஸ்ட்ராப். சரிங்களா? கேபிளில் பைண்டிங் பண்ணி பண்ணக்கூடிய ஸ்ட்ராப் இது. சரிங்களா? கேபிள் பைண்டிங் ஸ்ட்ராப் அப்படின்னு சொல்லுவாங்க இதை. சரிங்களா? அடுத்தது வாட் இஸ் த நேம் ஆஃப் த அக்சசரி யூஸ்டு இன் கண்ட்ரோல் பேனல் ஒயரிங். இது வந்து படத்தில் கொடுத்துருக்காங்க 8. இதனுடைய நேம் கேட்டிருக்காங்க. இதனுடைய பேர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது பேர் தான் குரோமேட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஒரு கண்ட்ரோல் பேனலில் நீங்கள் ஏதோ ஒரு கட் பண்ணியோ இல்லைன்னா ஒரு ஹோல் போட்டோ பண்ணுறீங்க அப்படின்னா அது ஒரு மெட்டல் பார்ட் பார்த்துருப்பீங்க. ஷீட் மாதிரி தகர மாதிரி இருக்கக்கூடிய மெட்டல் பார்ட்டு. அந்த மாதிரி பார்ட்டில் நீங்கள் ஒயரிங் எடுத்துகிட்டு போகும்போது அந்த பார்ட் என்ன பண்ணிடும், கேபிளையோ ஒயரையோ பார்த்திங்க அப்படின்னா டேமேஜ் பண்ணிடும். அந்த டேமேஜ் பண்ணாமல் அந்த இது வழியாக தான் உள்ளே கொண்டு போவாங்க. சரிங்களா? அதனால இது முக்கியமான பொருள், ஞாபகம் வச்சுங்க. இது மாரி குரோமேட் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? குரோமேட்.
அது மட்டும் இல்லாமல் தேவையான பொருள் மட்டும் கேபிளை மட்டும் உள்ளே அனுப்பிக்கலாம். வாட்டர் லீக்கேஜ் பண்ணுறதுல இருந்தும் சரி, மற்றபடி பூச்சிகள் ஏதாவது உள்ளே போகாமல் இருக்கும், தடுத்துக்கிறது யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அடுத்தது என்ன கேட்டிருக்காங்கன்னா, விச் டிவைஸ் ப்ரொடக்ட் த ஓவர்லோட் அண்டு ஷார்ட் சர்க்யூட் இன் பேனல் போர்டு. பேனல் போர்டில் யூஸ் பண்ணக்கூடிய என்ன டிவைஸ் வந்து ஓவர்லோடும் ஷார்ட் சர்க்யூட்லேருந்தும் பாதுகாக்குது அப்படின்னு கேட்குறாங்க. என்ன டிவைஸ்னால் மினியேச்சர் சர்க்யூட் பிரேக்கர், எம்சிபி. சரிங்களா? எம்சிபி தானே நம்ம யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஓவர்லோட்லேருந்து ஷார்ட் சர்க்யூட்லேருந்து பாதுகாக்கிறதுக்கு எம்சிபி யூஸ் பண்ணுவோம். அடுத்தது 10th கொஷினு, விச் சுவிட்ச் வித் அண்ட் ஆக்சுவேட்டர் இஸ் ஆப்ரேட்டட் பை மோஷன் ஆஃப் த மிஷின் ஆர் பார்ட் ஆஃப் த ஆப்ஜெக்ட். அதாவது ஒரு மிஷினுடைய இயக்கம். சரிங்களா? ஒரு மிஷினுடைய இயக்கத்தையோ அல்லது மிஷினுடைய முக்கியமான என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பொருளின் பகுதியோ, சரிங்களா, அந்த மாதிரி இயக்கத்தை வந்து நம்ம எந்த டைப் சுவிட்ச் மூலிமா நம்ம இது பண்ணுவோம், அப்படி ஆக்டிவேட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா லிமிட் சுவிட்ச். சரிங்களா? அதுதான். அதாவது லிமிட் சுவிட்ச் மூலிமா தான் நம்ம அதை கண்ட்ரோல் பண்ணுவோம். பார்த்துருக்கோம். ஃப்ரிட்ஜில் டோர் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறதா இருக்கட்டும், சிஎன்சி மிஷினில் டோர் க்ளோஸ் ஆகிறதா இருக்கட்டும், மற்ற எந்த விஷயமா இருந்தாலும் இந்த லிமிட் சுவிட்ச் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு பார்ட். சரிங்களா? அடுத்தது 11வது கொஷின், விச் சுவிட்ச் இஸ் ஆப்ரேட்டட் அட் ஆஃப் லோட் கண்டிஷன். அதாவது எந்த சுவிட்சானது ஆஃப் லோட் கண்டிஷனில் இயக்கப்படுது அப்படின்னு கேட்குறாங்க. எந்த சுவிட்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐசோலேட்டிங் சுவிட்ச். ஏன் ஐசோலேட்டிங் சுவிட்சை லோடெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஆஃப் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஏன் ஓவர்லோட் நீங்கள் லோடுலேயே ஆஃப் பண்ணிங்க அப்படின்னா ஸ்பார்க் ஹெவியாக இருக்கும். சரிங்களா? அதனால் இப்போ அதிகமான கரண்ட்டு இருக்கிறது போகிறதுனால அதிகமாக ஸ்பார்க் வரும், சவுண்டு ஹெவியாக இருக்கும், இன்சுலேஷன் அஃபெக்ட் ஆகும். சரிங்களா? அதனால லோடெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு அப்போ பண்ணும்போது நமக்கு ஸ்பார்க் கம்மியாக இருக்கும். சரிங்களா? அதுக்கு தான். அப்போ அடுத்தது 12வது கொஷின், வாட் இஸ் த ரீசன் ஃபார் ப்ரொவைடிங் 2 செப்பரேட் எர்த்திங் இன் பேனல் போர்டு. பேனல் போர்டுக்கு ஏன் 2 செப்பரேட் எர்த்திங் வைக்கிறீங்க அப்படின்னு கேட்குறான். அப்போ நார்மலாக பார்த்திங்கன்னா நம்ம வீடுகளில் பார்த்திங்கன்னா ஒரு எர்த்திங் தான் நம்ம மீட்டர் போர்டு கீழே பண்ணியிருப்போம். பட்டு இப்போ ஒரு பேனல் போர்டுக்குன்னு பண்ணும்போது ஏன் 2 எர்த்திங் வைக்கிறீங்க அப்படின்னா, 2 எர்த்திங் வைக்கிறதுனால யூஸ் என்ன அப்படின்னா, ஒரு எர்த்து ஃபெயிலியர் ஆனாலும் இன்னொரு எர்த்து நமக்கு சேஃப்டியாக இருக்கும். சரிங்களா? அப்போ அதுக்கு தான். அப்போ மெயினான இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ஷூர் த எர்த் இன் கேஸ் ஆஃப் அதர் ஃபெயிலியர்ஸ். ஏதாவது ஒரு எர்த் ஃபெயிலியர் ஆனாலும் இன்னொரு எர்த்து மூலிமா நமக்கு சேஃபாக வந்து பொருளை வந்து பாதுகாக்கும். சரிங்களா? அதுக்கு தான் வந்து நம்ம இது மாதிரி பண்ணுறது. அப்போ எதுக்கு பண்ணுறோன்னு ஞாபகம் வச்சிங்க. அடுத்த கொஷின் பார்த்திங்க அப்படின்னா, விச் சர்க்யூட் த லிமிட் சுவிட்ச் ஆர் யூஸ்டு. அதாவது என்ன சர்க்யூட்டுகளில் லிமிட் சுவிட்ச் பயன்படுத்தப்படுது அப்படின்னு கேட்குறாங்க. என்ன சர்க்யூட்டில் அப்படின்னா இங்கே லிஃப்ட் சர்க்யூட். சரிங்களா? லிஃப்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா கரெக்டான அந்த டைமிங்கில் டோர் ஓப்பன் பண்ணுறதும் மேலே அப் அண்ட் டவுன் போகிறதுக்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்த லிமிட் சுவிட்ச் தான் மெயின் கண்ட்ரோல் பண்ணுது. சரிங்களா? ஓகே. அடுத்தது 14th கொஷின்னு. 14th கொஷின் பார்த்தா how the control circuit the voltage and power in a conductors are to be selected. அதாவது ஒரு கண்ட்ரோல் சர்க்யூட் ஒரு காண்டக்டரில் கட்டுப்பாட்டு சுற்று மின்னழுத்தம் மற்றும் பவர் எவ்வாறு தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒன்றும் இல்லை, காண்டக்டர் வந்து எதை பேஸ் பண்ணி நம்ம தேர்ந்தெடுப்போம் அப்படின்னு கேட்குறாங்க. as per the voltage coil rating. சரிங்களா? அதாவது as per the voltage coilோடைய ரேட்டிங் ஏற்ற மாதிரி தான் நம்ம செட் பண்ணுவோம். அடுத்த கொஷின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வாட் இஸ் த கிரைட்டீரியா செலக்ட் த காண்டக்ட். சரிங்களா? வாட் இஸ் த கிரைட்டீரியா செலக்ட் த காண்டக்ட் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா, காண்டக்டரை தேர்வு செய்யும்போது கவனிக்க வேண்டியவை என்ன அப்படின்னா சப்ளை வோல்டேஜ் அண்டு லோடு. எவ்வளோ வோல்டேஜ் நம்ம சப்ளை பண்ணுறோம் ப்ளஸ் எவ்வளோ லோடு இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம கரண்ட்டு இதாகும். சரிங்களா? அதனால தான் அப்போ சப்ளை வோல்டேஜ் அண்டு லோடு. சரிங்களா? அப்போ சப்ளை மின்னழுத்தம் மற்றும் லோடுக்கு பொறுத்து தான் வந்து நம்ம காண்டக்டர் நம்ம செலக்ட் பண்ணுவோம். அடுத்தது 16th கொஷினு, which accessories used to mount the MCB OLR in the panel board without using ஸ்க்ரூவோ
ஸ்க்ரூ யூஸ் பண்ணாமல் எம்சிபி ஓஎல்ஆரும் நம்ம எதில் ஃபிட் பண்ணுவோம் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் சரிங்களா. டின் ரெயில் சரிங்களா. டின் ரெயிலில் தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம். அந்த படத்தையும் பார்த்துருப்பீங்க, கொஷின்லேயே பார்த்துருப்பீங்க சரிங்களா. டின் ரெயிலில் தான் எம்சிபி ஓஎல்ஆர் எல்லாமே நம்ம ஃபிட் பண்ணுவோம் சரிங்களா. அப்போ ஏ டின் ரெயில் தான் ஆன்சரு. அடுத்தது விச் டைப் ஆஃப் டிவைஸ் ப்ரொடக்ட் த மோட்டார் ஃப்ரம் ஓவர் ஹீட்டிங் அண்ட் ஓவர்லோடிங் ஆஃப் த கண்ட்ரோல் பேனல். ஓவர் ஹீட்டில் இருந்தும் ஓவர்லோடில் இருந்தும் என்ன டிவைஸ் வந்து நம்ம மோட்டரை பாதுகாக்குது அப்படின்னு கேட்குறாங்க சரிங்களா. என்ன டிவைஸ் வந்து யூஸ் பண்ணி நம்ம பாதுகாக்கிறோம் அப்படின்னா தெர்மல் ரிலே சரிங்களா. தெர்மல் ஓவர்லோட் ரிலே அப்படின்னு ஒன்று யூஸ் பண்ணுவோம், அதுதான் சரிங்களா. அப்போ தெர்மல் ஓவர்லோட் ரிலே. அடுத்தது வாட் இஸ் த யூஸ் ஆஃப் ஜி சேனல் இன் கண்ட்ரோல் பேனல். கண்ட்ரோல் பேனலில் ஜி சேனலுடைய ஒர்க் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. வாட் இஸ் த யூஸ், அதனுடைய வேலை என்ன, பயன்பாடு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதனுடைய பயன்பாடு பார்த்திங்கன்னா ஃபார் ஃபிக்ஸிங் டெர்மினல் கனெக்ஷன் சரிங்களா. ஃபார் ஃபிக்ஸிங் டெர்மினல் கனெக்டரை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த ஜி சேனல் யூஸ் ஆகுது சரிங்களா. டெர்மினல் கனெக்டர். இதுவே ஓஎல்ஆர் எம்சிபி ஃபிட் பண்ணுறதுக்கு டின் ரெயிலு. இந்த ஜி சேனல் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா ஃபிக்ஸிங் த டெர்மினல் கனெக்டர்ஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்க சரிங்களா. ஃபிக்ஸிங் டெர்மினல் கனெக்டர்ஸ். அடுத்தது வாட் இஸ் த ஃபங்க்ஷன் சரிங்களா. வாட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் லிமிட் சுவிட்ச் இன் கண்ட்ரோல் பேனல் ஒயரிங். கண்ட்ரோல் பேனல் ஒயரிங்கில் லிமிட் சுவிட்சோடைய ஒர்க்கு என்ன அப்படின்னு கேட்குறாங்க சரிங்களா. 19th கொஷினு. ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்ட்ரோல் த டிஸ்டன்ஸ் மூமெண்ட் ஆஃப் த எனி மிஷின் சரிங்களா. டிஸ்டன்ஸ் மூமெண்ட்டு. அப்போ மெயினே வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ தூரத்தில் ஒரு மிஷின் இயக்கம் அப்படின்னா இயந்திரத்தின் இயக்கத்தை கட்டுப்படுத்த இந்த மாதிரி இதில் தான் யூஸ் ஆகுது சரிங்களா. அடுத்து 20வது கொஷினு. விச் இஸ் த ஸ்டாண்டர்ட் டியூட்டி சைக்கிள் கோட் ஆஃப் த காண்டக்டர் ஃபார் ஸ்டார்டிங் அண்ட் ஸ்டாப்பிங் த ஏசி ரெசிஸ்டிவ் அண்ட் இண்டக்டிவ் லோட் சரிங்களா. அதாவது டியூட்டி சைக்கிள் கேட்குறாங்க எதுக்கு அப்படின்னா ஏசி ரெசிஸ்டிவ் அண்ட் இண்டக்டிவ் லோடுக்கு. அப்போ பார்த்திங்க அப்படின்னா டியூட்டி சைக்கிள் வந்து AC2 சரிங்களா. AC2 அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது 21. விச் இஸ் த கரெக்ட் சீக்வன்ஸ் ஆப்ரேட் த காண்டக்டர்ஸ் ஃபார் ஆப்ரேட்டிங் ஆட்டோமேட்டிக் ஸ்டார் டெல்டா ஸ்டார்டரில் எந்த கான்செப்டில் வந்து நமக்கு காண்டக்டர்ஸ் ஒவ்வொன்றா ஆன் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க சரிங்களா. நமக்கு வந்து ஃபஸ்ட்னா ஸ்டார் எடுத்த உடனே ஃபஸ்ட்டு ஸ்டார் தான் ஆன் ஆகும் சரிங்களா. அதுக்கப்புறம் மெயின் காண்டக்டர் செகண்ட் ஆஃப். மெயின் காண்டக்டர் ஆன் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து மோட்ரு வந்து ஸ்லோ ஸ்பீடில் ரன் ஆக ஆரம்பிக்கும் சரிங்களா. அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிட்ஸ் டைமர் ரன் ஆகும் சரிங்களா. டைமர் ரன் ஆகி 5 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் தான் டெல்டா ரன் ஆகும். அப்போ பி தான் ஆன்சர். அப்போ ஸ்டாரு, மெயின், டைமர், டெல்டா சரிங்களா. கடைசியால் டெல்டாவில் ரன் ஆக ஆரம்பிக்கும் சரிங்களா. அப்போ ஸ்டாரு, மெயின் சரிங்களா. மெயின் ஆனால் தான் நமக்கு மோட்ரு போய் சப்ளை போய் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோ ஸ்பீடில் ரன் ஆக ஆரம்பிக்கும் சரிங்களா. அதுதான். அடுத்தது என்ன கொஷின் கேட்டிருக்காங்கன்னா ஒய் கண்ட்ரோல் பேனல் ஆர் ப்ரொவைடட் வித் கண்ட்ரோல் டிரான்ஸ்ஃபார்மர். கண்ட்ரோல் பேனலில் வந்து ஏன் கண்ட்ரோல் டிரான்ஸ்ஃபார்மர் வைக்கிறாங்க, பயன்படுத்துவது நோக்கம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. கண்ட்ரோல் டிரான்ஸ்ஃபார்மர் வந்து பார்த்திங்க அப்படின்னா டு ஆப்ரேட் த ஆக்சிலரி சர்க்யூட். அங்கே இருக்கக்கூடிய ஆக்சிலரி சர்க்யூட்டுக்கு தேவையான சப்ளைவை அது கொடுக்கறதுக்கு தான் வந்து கண்ட்ரோல் பேனல் அதை கண்ட்ரோல் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணுறாங்க. துணை மின் சுற்றை இயக்குவதற்காக, அதான் ஆக்சிலரி சர்க்யூட் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. ஆக்சிலரி சர்க்யூட்டுக்கு தேவையான சப்ளை கொடுக்கறதுக்கு அது யூஸ் ஆகுது. அடுத்தது 23. வாட் ஹேப்பன் இஃப் டைம் ரிலே ஆஃப் ஆட்டோ ஸ்டார் டெல்டா ஸ்டார்டர் ஸ்டில் இஸ் க்ளோஸ்டு கண்டிஷன் ஆஃப்டர் ஸ்டார்டிங். அதாவது என்ன கேட்டிருக்காங்கன்னா ஆட்டோமேட்டிக் ஸ்டார் டெல்டா ஸ்டார்டரில் ஸ்டார்ட் ஆன பின்பும் டைமர் ரிலே க்ளோஸ்டு ஆக இருந்தால் சரிங்களா. டைம் டிலே வந்து க்ளோஸ்லேயே இருக்குது, திரும்ப ரிலீஸ் ஆகலை அப்படின்னா என்ன நிகழும் அப்படின்னு கேட்குறாங்க. ரன் இன் டெல்டா ஒன்லி சரிங்களா. மோட்ரு வந்து டெல்டாலே தான் ரன் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க.
மோட்டார் வந்து ரன்ஸ் இன் டெல்டா ஒன்லி தான் ரன் ஆகும். ஸ்டார்லேருந்து டெல்டா அது மாதிரி கண்டிஷன் மாறாது. சரிங்களா, அதுதான் சொல்கிறாங்க. அப்போ டைம் டிலே ரிலே வந்து ஆட்டோ ஸ்டார் டெல்டா ஸ்டார்டரில் வந்து க்ளோஸ் கண்டிஷன்லேயே இருந்தது அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி ஸ்டார் டு டெல்டாவுக்கு மாறாமல் டெல்டாலே தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்களா, அடுத்தது 24வது கொஷினு. வாட் இஸ் த யூஸ் ஆஃப் பிவிசி சேனல் இன் கண்ட்ரோல் பேனல் ஒயரிங்? கண்ட்ரோல் பேனல் ஒயரிங்கில் பிவிசி சேனலுடைய ஒர்க் என்னன்னு கேட்குறாங்க. அதனுடைய என்ன வேலைக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாத்வே ஃபார் எலக்ட்ரிக்கல் ஒயரிங் அண்டு ப்ரொடக்ஷன். சரிங்களா, அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒயர் செல்லும் பாதைக்காகவும் ஒயர் இந்த வழியாக தான் கொண்டு போவாங்க. அப்போ ஒயர் செல்லும் பாதையாகவும் மற்றும் பாதுகாக்கவும் அதுக்கு பயன்படுது பிவிசி சேனல். சரிங்களா, அடுத்தது வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் தெர்மல் ஓவர்லோட் ரிலே இன் கண்ட்ரோல் பேனல்? கண்ட்ரோல் பேனலில் தெர்மல் ஓவர்லோட் ரிலேவுடைய வேலை என்னன்னு கேட்குறாங்க. ப்ரொடக்ட் த மோட்டார் ஃப்ரம் ஓவர் ஹீட்டிங் அண்டு ஓவர்லோடிங். மோட்ரு வந்து ஓவர்லோடு மற்றும் ஓவர் ஹீட்டிங்லேருந்து பாதுகாக்க தான் தெர்மல் ஓவர்லோடு மெயின் வேலை. சரிங்களா, அடுத்து 26 வை சீக்வன்ஷியல் கண்ட்ரோல் ஆஃப் மோட்டார் இஸ் ரெக்வயர்டு இன் இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷன்? இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷனில் ஏன் சீக்வன்ஷியல் கண்ட்ரோல் ஆஃப் மோட்டார்ஸ் யூஸ் பண்ணுறாங்க? இந்த கான்செப்ட் ஏன் செயல் அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 26 இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டு இன்க்ரீஸிங் த அக்யூரசி ஆஃப் த ஆப்ரேஷன். சரிங்களா, அதாவது வேலையை வந்து இயக்கத்தின் துல்லியத்தை அதிகரிக்க தான் சீக்வன்ஷியல் ஆப்ரேஷன். சரிங்களா, சீக்வன்ஷியலில் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு மிஷின் வந்து ஒரு ஒர்க் பண்ணோம், திரும்ப அடுத்த மிஷினுக்கு போகும். அதுக்கப்புறம் இப்போ ஒரு மிஷினில் வந்து என்ன பண்ணுவோம், ட்ரில் போடுவோம், அடுத்து டேப் பண்ணுவோம், அப்புறம் திரும்ப அது மாதிரி ஒவ்வொரு மிஷினையும் தனித்தனியாக நடக்கும். சரிங்களா, இது மாதிரி ஆப்ரேஷன்லாம் போவோம். அப்போ அது சம்மந்தமான விஷயத்துக்கு தான் நம்ம சீக்வன்ஷியல் ஆப்ரேஷன் கண்ட்ரோல் வந்து இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷனில் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா, அடுத்தது 27 விச் மெட்டீரியல் இஸ் யூஸ்டு டு மேக் ஓப்பன் ஃப்ரேம் பைமெட்டாலிக் அட்ஜஸ்டபிள் தெர்மோஸ்டாட்டிக் காண்டக்ட்? அதாவது என்ன கேட்டுறாங்கன்னா ஓப்பன் ஃப்ரேம் பைமெட்டாலிக் அட்ஜஸ்டபிள் தெர்மோஸ்டாட்டிக் காண்டக்ட்ஸ் எந்த உலோகத்தால் ஆனது அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது விச் மெட்டீரியல் அப்படின்னு கேட்குறாங்க. விச் மெட்டீரியல்னால் எந்த உலோகம் அப்படின்னு கேட்குறாங்க. எந்த உலோகம் அப்படின்னா நமக்கு வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா சில்வர். சரிங்களா, சில்வர் மெட்டீரியலை யூஸ் பண்ணுறாங்க. சரிங்களா, நிறைய பேர் கமெண்டில் தெரிவிச்சிருந்தீங்க, சார் நீங்கள் இங்கிலீஷ்லேயும் நடத்துகிறீங்க, தமிழ் கொஞ்சமாக தான் நடத்துகிற மாதிரி அப்படின்னு சொல்கிறீங்க. ஆக்சுவலாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நீங்கள் ஐடிஐ படிக்கிறவங்க மட்டும் இது யூஸ் கிடையாது. இது நீங்கள் ஜாப் ரிலேட்டடாக நீங்கள் படிக்கிறவங்களுக்கும் இது யூஸு. நீங்கள் தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் மட்டும் ஜாப்புக்கு நீங்கள் எழுதாமல் இருக்கலாம், மட்டும் எழுதுகிறவங்களா கூட இருக்கலாம், ப்ளஸ் மற்ற சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு எழுதுகிறவங்களா இருக்கலாம். மேக்ஸிமம் நீங்கள் இங்கிலீஷ் கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தெளிவாக இருக்குன்றதுக்கு தான் ரெண்டுமே உங்களுக்கு பேரலாக நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். சரிங்களா, என் மேக்ஸிமம் மற்ற சேனலுக்கும் நம்ம சேனலுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னா இங்கிலீஷும் ப்ளஸ் தமிழும் சேர்ந்து தான் நம்ம மேக்ஸிமம் கொடுக்கணும்னு நான் நினைப்பேன். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல கிளாரிட்டி இருக்கும், நீங்கள் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும். சரிங்களா, நீங்களும் நிறைய விஷயத்தை கற்றுக்க ஆரம்பிங்க. சரிங்களா, ரொம்ப தூய தமிழில் இருக்குது அப்படின்னா நீங்கள் தமிழில் மட்டும்தான் அந்த பொருள். ஆனால் நீங்கள் ஒரு பொருளை போய் அந்த பொருளை கடையில் வாங்குறதா இருந்தாலும் ஏதோ ஒரு விஷயத்துக்காக மற்றவங்கள்ட்ட பேசுகிறதுக்காக இருந்தால் கூட நம்ம அந்த பொருளை இங்கிலீஷில் தெரிஞ்சு வச்சுன்னா நமக்கு தான் அது நல்லது. சரிங்களா, அதுக்கு தான் நான் அந்த மாதிரி கொண்டு போயிட்டுருக்கேன் சேனலில். சரிங்களா, அடுத்தது சில்வர் மெட்டீரியல் யூஸ் பண்ணுறாங்க. நான் வச்சுங்க என்ன மெட்டீரியல் வந்து பைமெட்டாலிக் ஸ்ட்ரிப் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா சில்வர் மெட்டீரியல். ஓகே, ஏன்னா நீங்கள் அதர் ஸ்டேட்டில் போய் சப்போஸ் இப்போ பிஹெச்எல்லோ ரயில்வேவோ எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா அங்கெல்லாம் போனீங்க அப்படின்னா இங்கிலீஷ் கம்பல்சரி இருக்கும். சரிங்களா, கம்பல்சரி இருக்கும். ஆனால் பட் தமிழ் இருக்குமான்றது டவுட்டு. சரிங்களா, அதர் ஸ்டேட்டில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் போய் எழுதுகிறாங்க, போபால் போகிறாங்க, இங்கே பெங்களூரில் போய் எழுதுகிறாங்க, ஆந்திராவில் போய்ட்டு எழுதுகிறாங்க. அது மாதிரி எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் இங்கிலீஷ்லேயும் தெரிஞ்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த இதாக இருந்தாலும் ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் நான் அது ரெண்டுத்தையுமே கான்செப்ட் பண்ணி சொல்லித்தரேன். உங்களுக்கு கொஞ்சமாக புரியணும் அப்படின்றதுக்காக தான் சரி தமிழை கொஞ்சம் நீங்களாக பார்த்தாச்சு புரிஞ்சுக்கிங்க அப்படின்றத லைட்டாக சொல்லித்தரேன். சரிங்களா, ஓகே. அடுத்தது 28 வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் டின் ரெயில் யூஸ்டு இன் கண்ட்ரோல் பேனல் ஒயரிங்? கண்ட்ரோல் பேனல் ஒயரிங்கில் ஏன் டின் ரெயில் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதனுடைய பயன்பாடு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா, அதனுடைய பயன் என்ன அப்படின்னா மவுண்டிங் த கண்ட்ரோல் பேனல் அக்சசரிஸ். சரிங்களா, அதில் தான் நம்ம என்ன பண்ணுவோம், கண்ட்ரோல் பேனலோடைய அக்சசரிஸ் எல்லாத்தையுமே அதில் தான் போய் நம்ம மவுண்ட் பண்ணுவோம். சரிங்களா, அதாவது அதில் தான் போய் ஜாயின் பண்ணி என்ன பண்ணுவோம், ஸ்க்ரூ இல்லாமல் டைரெக்டாக அதில் போய் அசம்பிள் பண்ணி ஜாயின் பண்ணுவோம்.
பிரேக்கராக இருக்கட்டும், ஓஎல்ஆராக இருக்கட்டும், எம்சிபி இது எல்லாமே நம்ம அதில் தான் போய் மாட்டி வைப்போம். அப்போ அதுக்கு தான் டின் ரெயில் யூஸ் பண்ணுறாங்க. சரிங்களா? அப்போ மவுண்ட் த கண்ட்ரோல் பேனல் அக்சசரிஸ் வித்தவுட் ஸ்க்ரூ போடாமல் அப்படியே ஜாயின் பண்ணுறதுக்கு தான் இது யூஸ் ஆகுது. சரிங்களா? அடுத்தது வாட் இஸ் த விச் டிவைஸ் கண்ட்ரோல் த ஆப்ரேஷன் இன் சீக்வென்ஷியல் கண்ட்ரோல் சிஸ்டம். சீக்வென்ஷியல் கண்ட்ரோல் சிஸ்டனுடைய எந்த டிவைஸ் யூஸ் பண்ணி சீக்வென்ஷியல் கண்ட்ரோல் சிஸ்டம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா டைமர் தான். சரிங்களா? டைமர் தான் மெயின். டைமர் இருந்தால் தான் ஒவ்வொரு சீக்வென்ஸில் ஒரு ஆப்ரேஷன் நம்ம கொண்டு போக முடியும். அப்போ டைமர் டிவைஸ் தான் சீக்வென்ஷியல் சிஸ்டத்துக்கு மெயினான பொருள். சரிங்களா? அடுத்தது which DC load is represented by the DC 4 standard duty cycle of conductors. அதாவது எந்த லோடு DC 4 ஸ்டாண்டர்ட் டியூட்டி சைக்கிள் காண்டக்டர் குறிப்பிடுது அப்படின்னு கேட்குறாங்க. ஸ்டார்டிங் அண்டு ஸ்டாப்பிங் த சீரியஸ் மோட்டார். சரிங்களா? அதுதான் வந்து DC 4 குறிக்குது. ஸ்டார்டிங் அண்டு ஸ்டாப்பிங் த DC சீரியஸ் மோட்டார் நான் வச்சுங்க. What is the purpose of the control transformer used in control panel wiring? Control panel wiringல control transformer உடைய பர்பஸ் என்னன்னு கேட்குறாங்க. அதனுடைய ஒர்க்குன்னா சப்ளை த பவர் டு த ஆக்சிலரி சர்க்யூட். துணை சுற்றுகளுக்கு சப்ளைவை வழங்குறதுக்கு தான் இது யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? ஆக்சிலரி சர்க்யூட்டுக்கு சப்ளை கொடுக்கறது தான் இந்த கண்ட்ரோல் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணுறாங்க. அடுத்தது ஹவு த காண்டக்டர்ஸ் இன் எ காண்டக்டர் கேன் பி என்கேஜ்டு ஃபார் ஒர்க்கிங். அதாவது காண்டக்டரில் உள்ள காண்டக்டர்களை எப்படி தொடர்ச்சியாக இயக்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? ஒர்க்கிங்லேயே இயக்க முடியும் அப்படின்னா அது பார்த்திங்க அப்படின்னா பை ஆப்ரேட்டிங் எலக்ட்ரோ மேக்னெட் டு சேஞ்ச் த பொசிஷன். சரிங்களா? எலக்ட்ரோ மேக்னெட் தான் என்ன பண்ணுது, அதாவது நம்ம சப்ளை கொடுக்குறோம், அதில் இருக்கக்கூடிய காயில் வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டாக மாறி அதுக்கப்புறம் தான் பொசிஷன் சப்ளைவை உள்ளே அலோவ் பண்ணுது. சரிங்களா? அதுதான் அப்போ பொசிஷன் சேஞ்ச் ஆகுது. சரிங்களா? அதுதான் வந்து காண்டக்டர் வந்து ஒர்க்கிங் கான்செப்ட். அடுத்தது 33 விச் டிவைஸ் ப்ரிவெண்ட் த ஃப்ளேர் அவுட் ஆர் ஸ்ட்ரிப் அண்டு ஸ்டாண்டர்ட் கேபிள் இந்த பேனல் போர்டு. அதாவது பேனல் போர்டில் உள்ள கேபிள்களை இழுத்தல் மற்றும் அதிக அழுத்தத்திலிருந்து பாதுகாக்க உதவும் சாதனம் எது அப்படின்னு கேட்குறாங்க. எதை யூஸ் பண்ணி நம்ம பாதுகாக்கிறோம் அப்படின்னா லக் அண்டு திம்பிள்ஸ். சரிங்களா? லக் அண்டு திம்பிள்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படின்னா எந்த ஒரு கேபிளோட எண்டுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஹூக்கு மாதிரி ஒரு லக்கு மாதிரி அடிச்சிருப்பாங்க. சரிங்களா? அது அடிச்சுட்டு அதில் தான் போல்ட் நட்டோ இல்லை ஸ்க்ரூவோ அதில் தான் வச்சு டைட் பண்ணுவாங்க. ஏன்னா நமக்கு பிடிச்சி இழுத்தாலும் கனெக்ஷன் ரிமூவ் ஆகக்கூடாது. சரிங்களா? அதுக்காக தான் அந்த மாதிரி லக் அண்டு திம்பிள்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? இது வந்து கேபிளில் யூஸ் பண்ணுறது நான் வச்சுங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 34 ஹவு ப்ரொடக்ட் த கேபிள் ஃப்ரம் இன்செக்ட் அண்டு ரேட் இன்டு த பேனல். அதாவது பேனல் உள்ள கேபிள்களை பூச்சிகள் மற்றும் எலிகளிலிருந்து எவ்வாறு பாதுகாக்கிறோம் அப்படின்னா பை யூஸிங் குரோமேட். சரிங்களா? அப்போ பை யூஸிங் த குரோமேட்டுன்னு பயன்படுத்துவதன் மூலம் நம்ம பூச்சியோ மற்றபடி வேறு எதுவோ உள்ளே வராமல் எலிகளோ உள்ளே வராமல் நம்ம தடுக்க முடியும். சரிங்களா? யூஸிங் குரோமேட்ஸ் நான் வச்சுங்க. அடுத்தது வாட் எசென்ஷியல் ஃபியூச்சர் டு கன்சிடர் வைல் டிசைனிங் எ லேஅவுட் ஆஃப் கண்ட்ரோல் பேனல். அதாவது கண்ட்ரோல் பேனலை வடிவமைக்கும் போது கவனிக்க வேண்டிய முக்கியமான அமைப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. வாட் இஸ் த எசென்ஷியல். சரிங்களா? எசென்ஷியல் ஃபியூச்சர் கன்சிடர் பை டிசைனிங் லேஅவுட் ஆஃப் கண்ட்ரோல் பேனல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவுட் சைட் டைமென்ஷன் அண்டு ஸ்விங் ஏரியா ஆஃப் த கேபினட் டோர். அதாவது நீங்கள் டோரை ஓப்பன் பண்ணிங்க கண்ட்ரோல் பேனலில் அப்படின்னா ஓப்பன் ஆகும்போது ஃப்ரீயாக ஓப்பன் ஆகணும். சரிங்களா? எதுவும் இடிக்காமல் கொள்ளாமல் இருக்கணும். சரிங்களா? அப்போ கரெக்டாக இருக்கிற மாதிரி ஸ்விங் ஆகிற பொசிஷன் ப்ளஸ் ஓரளவுக்கு நமக்கு என்ன அது கண்ட்ரோல் பேனல்னாலே 1 மீட்டர் அளவுக்கு நமக்கு ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க நான் சேஃப்டியில். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸ்பேசியஸாக இருக்கணும். அப்போ தான் நம்ம ஏதோ ஒரு ஃபால்ட்டுனா கூட நம்ம ஒரு ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் யூஸ் பண்ணி நம்ம ஒரு ஆஃப் பண்ண முடியும், அணைக்க முடியும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க சொல்லியிருப்பாங்க. அப்போ அவுட் சைட் டைமென்ஷன் அண்டு ஸ்விங் ஏரியா ஆஃப் த கேபினட் டோர் ஓப்பன் ஆனால் க்ளோஸ் ஆகிறதுக்கு தேவையான அளவுக்கும் கேப் இருக்கிற மாதிரி நம்ம டிசைன் பண்ணணும். சரிங்களா? அதுக்கேற்ற மாதிரியான பொருளை நம்ம அதுக்குள்ளே இருக்கிற மாதிரி செட் பண்ணிக்கணும். சரிங்களா? ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுற அளவுக்கு டோரை. அடுத்தது வீச் பவர் சப்ளை. அதாவது என்ன கொடுத்துருக்காங்க, ஒய்
ஒய் பவர் அண்டு கண்ட்ரோல் ஒயரிங் ரன் இன் செப்பரேட் ரேஸ்வே. பவர் ஒயரும் கண்ட்ரோல் ஒயரிங்கும் ஏன் தனித்தனியாக இதில் போகுது, அப்படி ரேஸ்வேல போகுது அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா பவர் ஒயரிங்களுடைய லைனும் கண்ட்ரோல் ஒயரிங்களுடைய லைனும் பார்த்திங்க அப்படின்னா தனித்தனியாக தான் கொண்டு போகும். ஏன்னா பவர் ரேட்டிங் வந்து அதிகம் சப்ளை. கண்ட்ரோல் ஒயரிங்களுடைய வோல்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்கும் சரிங்களா. அது டிசியாக இருக்கலாம், பட் ஏசியாக இருக்கலாம். வோல்டேஜ் ரேஞ்சு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் சரிங்களா. அப்போ ரெண்டுமே சப்போஸ் ஷார்ட் ஆகுது, ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஆகும்போது நமக்கு ஹெவியான எஃபெக்ட் ஆகும் சரிங்களா. அதனால தான் தனியான அது ரேஸ்வேல கொண்டு போகிறாங்க, ஞாபகம் வச்சுங்க. அப்போ மெயினான பார்த்தா டு ரிடியூஸ் த ரேடியோ இன்டர்ஃபரன்ஸ் சரிங்களா. ரேடியோ இன்டர்ஃபரன்ஸை அவாய்ட் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் ப்ளஸ் நம்ம தனித்தனியாக கொண்டு போகிறது ரொம்ப நல்லது சரிங்களா. அப்போ ஞாபகம் வச்சுங்க, டு ரிடியூஸ் த ரேடியோ இன்டர்ஃபரன்ஸ். ஏன்னா பவர் ரேட்டிங்குடைய கேபிளில் பார்த்திங்கன்னா அதிகப்படியான வோல்டேஜ் போகும் சரிங்களா. அதுக்காக தான். அப்போ அதுதான் வந்து தனியாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. ரிடியூஸ் த ரேடியோ இன்டர்ஃபரன்ஸ் சரிங்களா. reduce the radio interference. அடுத்தது 37. why the motor is not changing the direction if reverse push button is pressed in forward and reverse control star delta starter அப்படின்னு கேட்குறாங்க சரிங்களா. அதாவது என்ன சொல்லிங்கன்னா, ஃபார்வேர்டு மற்றும் ரிவேர்ஸ் கண்ட்ரோல் ஸ்டார் டெல்டா ஸ்டார்டரின் ரிவேர்ஸ் புஷ் பட்டனை அழுத்திய பிறகும் மோட்டாரின் ஓடும் திசை மாறவில்லை எனில் காரணம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க சரிங்களா. டைரெக்ஷனு சேஞ்ச் ஆகலை, அதே டைரெக்ஷன்லேயே ஓடுது. அப்போ டியூ டு இன்டர்லாக்கிங் ரிவேர்ஸ் கான்டாக்ட் சரிங்களா. அதாவது என்ன இருக்குது அப்படின்னா, நமக்கு இன்டர்லாக்கிங் வந்து ரிவேர்ஸ் கான்டாக்டாக இருக்குது சரிங்களா. அப்போ ரிவேர்ஸ் கான்டாக்டர் இன்டர்லாக்கிங் ஆனதுனால இது மாதிரி நமக்கு பிரச்சனை வருது சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த டாபிக் முடியுது. நெக்ஸ்ட்டு டாப்பிக்கோட பார்ப்போம். தேங்க்யூ.